நம்ம வாழ்க்கையை வழி நடத்துற சில விதிகளை பத்தி எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சில விஷயங்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட மாதிரி நடக்குது, சிலது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு நம்ம யோசிக்கும் போது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அமைப்பு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதிய டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ல இருந்து ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கருத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சிந்தனையோட தலைப்பே பாருங்க, இயற்கையின் வாழ். இந்த தலைப்பே நமக்குள்ள ஒரு ஆழமான கேள்வியே எழுப்புது. வாழ்னாலே நமக்கு என்ன தோணும்? தண்டனை, வழி, அதிகாரம் இல்லையா? ஆனா இங்க இந்த வாழ் நம்ம வாழ்க்கைய நெறிப்படுத்துற ஒரு கருவியா எப்படி செயற்படுதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். தவறு இழைப்பவரை அவள் ஒருபோதும் விட்டு வைப்பதில்லை. இந்த ஒரு வரி ரொம்ப பவர்ஃபுல்லானது. இங்கே அவள்னு சொல்றது இயற்கைய. அவ கையில இருக்கிற வாள் அவளோட விதிகளை தான் குறிக்குது. இந்த விதிகள் ஏன் இவ்வளோ கடினமா இரக்கமே இல்லாம இருக்கு? ஏன்னா அதுக்கு பாரபட்சம் பார்க்க தெரியாது. யோசிச்சு பாருங்க, நெருப்பு கிட்ட போனா சுடும். அது நீங்க நல்லவரா கெட்டவரால் பார்க்குமா? பார்க்காது. அதே கணக்கு தான் இங்கேயும். இயற்கையோட விதிகள் யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்காது. சரி, இப்போ இந்த வாளோட 2 பக்கங்களையும் நாம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். இது வெறும் தண்டனைக்கான ஒரு கருவி மட்டும் இல்ல. நம்ம வாழ்க்கைய செதுக்கிறதுக்கு இதுக்கு 2 தனித்துவமான குணங்கள் இருக்கு. அதாவது இயற்கை கிட்ட ஒரே நேரத்துல இரட்டைத்தன்மை இருக்குன்னு இந்த உரை சொல்லுது. இரட்டைத்தன்மைனா என்ன? ஒரே நேரத்துல அன்பாவும் இருக்கிறது, அதே சமயம் ரொம்ப கண்டிப்பாவும் இருக்கிறது. உதாரணத்துக்கு, நிலம் நமக்கு விளைச்சலை கொடுக்குது, இது அதோட கருணை. ஆனா நாமளே காடுகளை அழிக்கும்போது அது வெள்ளப்பெருக்கையும் வறட்சியும் கொடுக்குது, இது அதோட கண்டிப்பு. ரெண்டுமே ஒரே இயற்கையோட குணங்கள் தான். ஒரு பக்கம் கருணை, இது நம்மள வளர்க்குது, பாதுகாக்குது. இன்னொரு பக்கம் கண்டிப்பு, இது நமக்கு ஒரு எல்லைய வகுத்து கொடுக்குது. இது ரெண்டும் எதிரிங்க கிடையாது, ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. ஒரு அம்மா தன் குழந்தை மேல பாசமா இருப்பாங்க, அதே சமயம் தப்பு செஞ்சா கண்டிப்பாங்க இல்லையா? எதுக்கு? அந்த குழந்தை நல்லபடியா வளரணும் தானே. அதே மாதிரி தான் இயற்கையே நம்ம கிட்ட நடந்துக்குது. அப்போ அடிப்படையில இயற்கையின் விதிகள்ங்கிறது இந்த கருணையும் கண்டிப்பும் சேர்ந்த ஒரு பேலன்ஸ் தான். இந்த பேலன்ஸ் தான் இந்த பிரபஞ்சத்தை சரியா இயக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, கண்டிப்பே இல்லாம வெறும் கருணை மட்டும் இருந்தா எந்த ஒழுக்கமும் இருக்காது. கருணை இல்லாம வெறும் கண்டிப்பு மட்டும் இருந்தா வளர்ச்சியே இருக்காது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. நாம உருவாக்குற சட்டங்களுக்கும் இயற்கையா இருக்கிற சட்டங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இந்த ஒப்பீடு இயற்கையோட வாளோட உண்மையான சக்தியை புரிஞ்சுக்க நமக்கு ரொம்ப உதவும். மனுஷன் உருவாக்கின சட்டங்கள்ல 1000 ஓட்டைகள் இருக்கும். அதிலிருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம். ஆனா இயற்கையின் விதிகள் அப்படி இல்ல. அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகும். ராத்திரி முழுக்க தூங்காம இருந்தா அடுத்த நாள் டயர்டா இருக்கும். இதுலேருந்து யாராவது தப்பிக்க முடியுமா? முடியாது. இயற்கையோட விதிகள் கிட்ட எந்த குறுக்கு வழியும் கிடையாது. இதுல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இயற்கையோட விதிகளை செயல்படுத்துறதுக்கு வெளியிலிருந்து போலீஸ்லாம் வர வேண்டாம். நம்ம மனசாட்சியே அந்த வேலையை செஞ்சிடும். நாம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு வெளியே யாருக்குமே தெரியாம இருக்கலாம். ஆனா நமக்கு தெரியுமே, உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கும் பாருங்க. அதுதான் இயற்கையோட முதல் வார்னிங் பெல். அப்போ இந்த மீற முடியாத விதிகளை நம்ம மீற முயற்சி செஞ்சா என்னதான் ஆகும்? அதோட விளைவுகள் ரொம்ப வேகமாவும் தவிர்க்க முடியாததாவும் இருக்கும். இது எப்படி தெரியுமா? ஒரு அமைதியான குளத்துல ஒரு சின்ன கல்லை தூக்கி போடுற மாதிரி. கல்லு சின்னதா இருக்கலாம், ஆனா அது உருவாக்குற அலை அந்த குளம் முழுக்க பரவும். அதே மாதிரி தான் நாம செய்யற ஒவ்வொரு சின்ன தவறுக்கும் ஒரு பின்விளைவு கண்டிப்பா இருக்கும். அது உடவே தெரியலாம், இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு தெரியலாம். ஆனா விளைவு நிச்சயம். இந்த செயின் ரியாக்ஷன் எப்படி நடக்குது பாருங்க. முதல்ல நாம ஒரு விதியை மீறுறோம், அது ஒரு பின்விளைவை உருவாக்குது. அந்த பின்விளைவை தான் நாம வலியாவும் துன்பமாவும் அனுபவிக்கிறோம். சிம்பிள். இதுதான் இயற்கையோட வாழ்வேலை செய்யற விதம். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில வர்ற எந்த கஷ்டமும் சும்மா வருதில்லையா? நாம படுற கஷ்டங்களுக்கு நாம தான் காரணமா? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்வி நம்ம பிரச்சனைகளை பார்க்குற விதத்தையே தலைகீழா மாத்திடும் இல்லையா? இவ்ளோ நேரம் வாழ், தண்டனை, வலின்னு பேசிட்டோம். ஆனா இப்போதான் இந்த விஷயத்தோட மிக ஆச்சரியமான பகுதிக்கு வரும். இந்த வாளோட உண்மையான நோக்கம் என்ன? அது சும்மா தண்டனை கொடுக்கறதுக்கு மட்டும்தானா? இல்ல, அதுக்கு மேல ஒரு ஆழமான காரணம் இருக்கு. இங்கதான் நம்ம பார்வை முழுசா மாறுது. வலியும் துன்பமும் இலக்கு கிடையாது, அது ஒரு கருவி. வழி காட்டுறதுக்கான ஒரு கருவி. ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணும்போது கத்தியால கீறுவாரு, வலிக்கும். ஆனா எதுக்கு? நம்மள குணப்படுத்துறதுக்கு தானே. இந்த வாளும் அதே மாதிரி ஒரு சர்ஜன் கத்தி தான், நம்மள காயப்படுத்துறதுக்கு இல்ல, நம்ம பாதையை சரி செய்யறதுக்கு. இயற்கை தன்னோட வாழ்முனையில வச்சு நமக்கு நல்ல நடத்தைய கத்துக் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது அந்த வலிதான் நமக்கு ஒரு எல்லையை காட்டுது. ஏய், இந்த கோட்டை தாண்டாத, தாண்டுனா வலிக்கும்னு ஒரு போர்டு வைக்கிற மாதிரி. அது தண்டிப்பதற்கான ஆயுதம் இல்ல, அது ஒரு வழிகாட்டி.
நாம சரியான பாதையிலேருந்து எப்போ கொஞ்சம் விலகுறோமோ அப்பவே துன்பம் வர ஆரம்பிச்சிடுது. மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல், ஒரு நிம்மதியின்மை, இதெல்லாம் நீங்க தப்பான ரூட்ல போறீங்கன்னு சொல்ற ஜிபிஎஸ் மாதிரி. அது நம்மள ரீரூட் பண்ணி சரியான பாதைக்கு கொண்டு வர பாக்குது. சோ சுருக்கமா சொல்லணும்னா, இயற்கையின் வாழுங்கிறது நம்மள தண்டிக்கிற ஒரு ஆயுதம் இல்ல. அது கருணையும் கண்டிப்பும் கலந்து நம்மள ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற ஒரு கைட். இந்த சிந்தனை கடைசியா நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம வாழ்க்கையில வர துன்பத்தை ஒரு தண்டனையா பாக்குறோமா, இல்ல சரியான பாதைக்கு நம்மள திருப்புற ஒரு வழிகாட்டி பலகையா பாக்குறோமா? ஒருவேளை அதை வழிகாட்டியா பார்த்தா நம்ம வாழ்க்கையை அணுகிற முறையே மாறிடும் இல்லையா? யோசிச்சு பாருங்க.